கொடுப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் எடுப்பதற்கு செய்யும் பொழுது எப்படி நன்மை கிட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே இன்னொரு உயிருக்கு கொடுப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கப்ப நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் லீடர்ஸ். ஓகே, டைரக்ட் செல்லிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஆள் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது, ஜாயினிங்கு, இந்த மாதிரி ஒன்லி டூப்ளிகேஷன் சிஸ்டமை பேஸ் பண்ணி மட்டுமே பல காலங்காலமாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இடத்துல இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து இந்த 21th செஞ்சுரியோடைய ஒரு யூனிக்கான அண்ட் நியூ அண்ட் இன்னோவேட்டிவான ஒரு அப்டேட்டடான ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மையை புரிய வைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ. ஓகே, உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஜாயினிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஜாயின் பண்ணுறப்ப டீமை வந்துட்டு பில்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்த்து அதையே நிறைய கம்பெனிஸில் ரிப்பீட்டடாக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய இடங்களில் டீம் வந்துட்டு நிற்க மாட்டேங்குது, டீம் வராங்க போகிறாங்க, லீடராக வந்துட்டு க்ரியேட் ஆக மாட்டேன்றாங்க. பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய அதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோன்னு சொல்லி நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாமே வந்துட்டு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய பேருடைய டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு கலைகளெல்லாம் பிடுங்கி ஒரு இனோவேட்டிவான சிஸ்டம்குள்ளே நம்ம போய் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களோ டெஃபினெட்லி அந்த டீம் அந்த லீடர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அண்ட் அது போக ரொம்ப ரெஸ்பெக்டடாக இண்டஸ்ட்ரி வைஸாகவும் பர்சனலாகவும் மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு தொழிலை பண்ணுறதுக்கான ஒரு வழியில் போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா எக்ஸிஸ்டிங் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு பழைய ஒரு விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிவே டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டூப்ளிகேஷன் வெர்சஸ் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம். மொத்தம் டைரக்ட் செல்லிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, அதில் நம்பர் 1 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சேல்ஸ், அண்ட் 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட், 3வது ஸ்டேஜ் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு லெவல் இதுதான். அப்போ இந்த இடத்துல எல்லா மேக்ஸிமம் ஆஃப் டீமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் ஒரு சில டீமில் மட்டும் சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்னா என்ன, அது நாலேஜ் என்ன, மக்களோட பிரச்சனைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி சால்வ் வந்துட்டு பண்ணுது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழமாக எடுத்து அதுக்கான சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி வச்சு அதுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்துட்டு ரியலாகவே சீரியஸாக பண்ணுறாங்க. ஒரு சில கம்பெனிஸில் அதே கம்பெனிஸில் இருக்க அதே லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டீமை வந்துட்டு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது விஷயம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் ஓகே, எந்த அளவுக்கு மக்களுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே அளவுக்கு டிலே ஆகி ரொம்ப வருஷம் ஆகி கூட ஒரு சின்ன இன்கமில் ஒரே கம்பெனியில் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கல் திங்ஸில் இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுன்றதை நான் பார்க்குறேன். அண்ட் 2வது, நிறைய கம்பெனிஸில் நிறைய டூப்ளிகேஷன் மட்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, ஒன்லி அந்த ஆட்களை கொண்டு வரக்கூடிய டீம் மேனேஜ்மெண்ட்டை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயுமே டைரக்ட் செல்லிங்கில் எப்படி பண்ணணும், ஏன் வந்து இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை எடுத்த உடனே பண்ணக்கூடாது? நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸில் கூட ஓகே ஒரு சில மாதங்களுக்கு அல்லது வருடங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கூட டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நிறைய R&D பண்ணி பல விஷயங்களை அப்ளை பண்ணி நிறைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட் அண்ட் மணி ஆல்சோ நிறைய செலவு பண்ணி ஓகே ஒரு R&D பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இட் இஸ் நாட் அ நார்மல் வீடியோ. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இனோவேட்டிவான மெத்தடை சீரியஸாக உண்மையிலேயுமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கமிங்காக நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக ஓகே லீடர்ஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த விஷயத்தை புரிய வச்சு ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அண்ட் லீடர்ஸும் இதுக்கு ஒத்துழைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மூலமாக லீடர்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய சூழ்நிலையை நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சியை விதைக்க போகிறோன்றதை நான் இங்கே ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான சிஸ்டமில் மக்களுக்கு வேல்யூ கொடுத்து சேல்ஸ் அப்படின்ற விஷயத்தில் பெரிய லெவலில் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் டைரக்ட் செல்லிங்கில் இருக்குது, அதை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் ஒன்லி நான் வந்துட்டு ரெஃபர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே புதுசாக வர ஒருத்தரை ஒன்லி நீ வந்துட்டு நான் உள்ள ஒன்றை வந்துட்டு சேர்த்து விட்றேன், நீ வந்துட்டு 4 பேரை சேர்த்து விடுன்ற இதே கான்செப்டை பண்ணிக்கிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை மறுபடியும் விதைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், ஏன் வந்து எடுத்த உடனே டூப்ளிகேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். நான் டூப்ளிகேஷன் 100% பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகே, ஸோ டூப்ளிகேஷனை விட சேல்ஸ் பண்ணுறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் ரொம்ப ஓப்பனாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எது சரின்றதை டிசைட் பண்ணலாம். ஓகே, நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி சைட்லேருந்து இந்த ஒரு சிஸ்டமில் ஃபஸ்ட்டு சேல்ஸ், 2வது டீம் மேனேஜ்மெண்ட், 3வது ஓகே லீடர்ஷிப் அப்படின்ற இந்த ஒரு பிளான்
பிளானில் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த டைரக்ட் செல்லிங்கோட சிஸ்டமே வந்துட்டு போகும் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனிவே டியர் லீடர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காலகட்டத்தில் நவடேஸ் பீப்புள் ஹேவ் அ மோர் ப்ராப்ளம். உண்மையிலையுமே நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்குமே ஹெல்த் வைஸாக அண்டு நிறைய வகையில் வந்துட்டு இருக்குது. உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட், நம்ம டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனிலையும் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது கம்பேரிங் டு மார்க்கெட்டில், சாதாரண ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறப்ப. பட் அந்த ப்ராடக்ட்டுடைய நாலேஜ் நிறைய கம்பெனியில் இருக்க லீடர்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டால் 90% கேள்வியாக இருக்குது. 10% மக்கள் தான் அந்த ப்ராடக்ட் நாலேஜை எடுத்து மக்களுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் டைரக்ட் செல்லிங் அப்படின்றது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க டியர் லீடர்ஸ்? ஓகே, அந்த ப்ராடக்ட்டை மக்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக கொடுக்கறதுனால நமக்கு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனால் மக்களுடைய மனநிலையில் பணம் 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 மணி அப்படின்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி 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 ஓகே, அந்த பிளானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் பிளானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே, ரிப்பீட்டடாக ரெஃபர் பண்ணி இந்த சிஸ்டமே போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணுறாங்களே தவிர, ப்ராடக்ட்டை லீடர்ஸே யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ரொம்ப லீடர்ஸ் டீம் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, அப்போ டைரக்ட் செல்லிங் இஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ், நாட் ஃபார் பிளான்றது பை ப்ராடக்ட். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கான விஷயம் நம்ம சிஸ்டமில் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் வந்துட்டு ஒர்க் ஆகணுமே தவிர, ஒரு பிளானை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடாதுன்றது மிகப்பெரிய R&Dக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக நிறைய லீடர்ஸ்க்கும் நிறைய டீம்ஸ்க்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நெட்வொர்க் மூலமாக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை விட்டு அப்போ சார் அப்போ நிறைய பேர் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறோம், அது நாங்கள் ஹெல்ப் தான் சார் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஆனால் அது கரெக்டு தான், நான் ஹெல்ப் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை எடுத்த உடனே பண்ணலாமா அப்படின்றது தான் கேள்வி. அப்போ டூப்ளிகேஷன் எடுத்த உடனே பண்ணாமல் எப்போ பண்ணணும், ஏன் அதை பண்ணணும், ஏன் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டான விஷயமா லீடர்ஸ்குள்ளே போகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் பார்க்க போகிறோம். 90% லீடர்ஸ் வந்துட்டு ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் மணி பேஸ்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி தரமான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய டீம் லீடர்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் கேள்வியாக இருக்குது. ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஓகே, மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி மணியை பேஸ் பண்ணி மட்டுமே தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயுமே ஓகே, ரியலாக ஃபீல் பண்ணி பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய R&D பண்ணி நிறைய பணத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போ பணத்தை தேடி போகிறோமோ அப்போ பணம் வராது. எப்போ மக்களுக்கு உதவி பண்ணுற மைண்ட் செட்டில் ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸில் நம்மளுடைய பிஸ்னஸில் கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப அமைதியாகவும் ஒரு பெரிய லெவலில் ஒரு க்ரோத்தை பார்க்க முடியுன்றதை நான் அடிபட்டு கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கேன் டியர் லீடர்ஸ். ஓகே, அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டியர் லீடர்ஸ், ஏன் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துட்டு நிறைய ஸ்லைடு கிடையாது, ஒரே ஸ்லைடில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொன்றா இதை எழுதி பார்த்து அழகாக யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து நீங்களும் உங்கள் டீமும் மிகப்பெரிய லெவலில் இந்த விஷயத்தை பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வை நாட் டூப்ளிகேஷன் நவ்? நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னா, எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் கிடையாது, நீங்கள் இடையில மிடில் லெவலில் அல்லது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி க்ரோ ஆன ஒரு யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் நல்லா R&D பண்ணுங்கள். முதல் விஷயம், ஏன் புதுசாக வந்துட்டு வரக்கூடிய ஒரு லீடர் ஓகே ஒரு பிஸ்னஸை வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கான மெயின் காரணம், ஏன் டூப்ளிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, முதல் விஷயம், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கும் ஒரு டீமை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஐடியா க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஓகே, நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் LKG UKGன்னு ஒவ்வொரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு போகிறோம். ஆனால் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சேல்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பொட்டென்ஷியலான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதற்கு நிறைய ஸ்கில் அண்ட் பொட்டென்ஷியல் தேவைப்படுது. எல்லாருனாலையும் எடுத்த உடனே டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கணும் டியர் லீடர்ஸ். ரெண்டாவது, ஸ்டார்டர் டேக்ஸ் மெனி டைம். ரிப்பீட்டடாக அதே வேலையை பண்ணி 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 நிறைய டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தை பண்ணி டீம் நிலச்சி நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது எடுத்த உடனே. ஓகே, எடுத்த உடனே டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, டீம்கிட்ட பேசுறது, கனெக்ட் ஆகிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி அவங்கள வேலை செய்ய வைக்கணும், நம்ம எப்படி வேலை செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் எடுத்த உடனே ஒரு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து டேரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஒரு விஷயத்துக்கு சமமானதுன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதனால தான் மூணாவது, சார் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பண்ண கஷ்டமான டாஸ்க்கை எடுத்த உடனே கொடுத்தா கண்டிப்பாக அவங்களால எல்லாருனாலையும் மேனேஜ் பண்ண முடியாதுங்க. யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக 10ல் வந்துட்டு 9 பேருமே
10 பேருமே பண்ணுவாங்க எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தர் பண்ணுறதுக்காக மற்ற 9 பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இது ரொம்ப ஆர்என்டி பண்ணி தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம டீம் வைஸாக வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் லீடர்ஸ். ஓகே, அப்போ அதனால தான் ஈஸியாக பிஸ்னஸை விட்டு குயிட் ஆகிட்டு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் டாஸ்க்கை பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களை கொண்டு வரணும். நம்ம அதுக்கான சொல்யூஷன் அடுத்த லெவலில் பார்க்கலாம். அண்டு 4வது, எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 விஷயம் நீங்கள் வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, டீமை உள்ளே கொண்டு வரதுக்கு ப்ராஸ்பெக்டிங், இன்விடேஷனு, ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், இந்த எல்லா ஸ்கில்லையுமே கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இதுவும் பேஸ் வந்துட்டு சேல்ஸ் தான். எடுத்த உடனே இந்த ஸ்கில்லையும் உள்ளே வந்ததுக்கப்புறம் டீமை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேரை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு உள்ளே கொண்டு வரதா இல்லை மேனேஜ் பண்ணுறதா தெரியாமல், இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியாமல், புதுசாக கொண்டு வரவும் முடியாமல் மறுபடியும் ஜீரோவில் வந்து நிற்கிறீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ டீம் மேனேஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட டீமை ஹேண்டில் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, டீமை டூப்ளிகேட் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி டீமை வந்து ரிட்டென்ஷன் பண்ண வைக்கிறதுன்னு 4 வேலையை சிங்கிள் டைமில் பண்ண முடியுமா? அதுபோக சேல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 வேலையை ஒன்றா பண்ணணும், ப்ராஸ்பெக்டிங்லேருந்து சேல்ஸ் க்ளோசிங் வரைக்கும். ஒரு வேலையை பண்ணுறதே பெரிய விஷயம் பிறந்த குழந்தைக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ புதுசாக வர லீடர்ஸ் எப்படி இதை பண்ணுவாங்கன்றது நீங்கள் நம்புறீங்க. அப்போ இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ண கண்டிப்பாக அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. டீம் ரிட்டென்ஷன் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் புதுசாக டீம் எடுங்கன்னு சொல்லி நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. ஓகேவா? கொஞ்சம் பேர் எடுத்தாலும் உருப்படியாக 10 பேருக்கு சர்வீஸை பண்ணி மிகப்பெரிய பிஸ்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஈஸியான சிஸ்டமை விட்டுட்டு நிறைய பேர் டீம் எடுத்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்க முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்படுத்தி டைரக்ட் செல்லிங்குடைய பேரையும் கெடுத்து, ஓகே, அந்த விஷயம் நடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நிறைய டீப்பாக பார்த்துட்டு இருக்கோம் டீலீடர்ஸ். அப்போ வெரி டஃப் டு அடாப்ட். 4வது பாயிண்ட். ஓகே, ஸோ 2 ஸ்கில்லை, இந்த எல்லா ஸ்கில்லையும் கற்றுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப டஃப்ன்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, 5வது பாயிண்ட்டு, டைரக்ட் செல்லிங் அப்படின்றது வந்துட்டு ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர ஜாயினிங்கை பேஸ் பண்ணி கிடையாது. அப்போ நீங்கள் சேல்ஸை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயினிங்குள்ளே போகணும். நிறைய பேர் ஜாயினிங்கை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எல்லாருமே பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஒரு 2025 இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே மக்கள் வெறுத்து ஓடுறதுக்கான விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான விஷயம். நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்மளுடைய அம்மா, ஓகே, நம்மளுடைய தாய், நீங்களும் நாங்களும் வேறு கம்பெனி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எல்லாருமே வேறு கம்பெனி பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் அம்மா ஒன்று தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு நோய் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணலைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் இருக்கும் தான் கரெக்டான விஷயமா? ஓகே, எப்படி போனால் எனக்கு என்ன, அந்த அம்மா எப்படி போனாலும் எனக்கு பணம் வருதா? இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு விஷயம். நீங்கள் அப்படியே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை அம்மாவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மெனி திங்ஸ் லீடர்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட். ஓகே, நீங்கள் லீடராக இருந்து ஸ்டார்டிங்கில் ஒன்லி டூப்ளிகேஷன் மட்டும் பண்ணுறதுனால டைரக்ட் செல்லிங்குடைய அற்புதமான அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் தடுக்கப்படுதுங்க. சரியா? ஸோ உண்மையிலுமே நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராடக்ட் நாலேஜ் எதுவுமே இல்லை. உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு முதல்ல ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், ஓகே, எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் முதல்ல இருக்குது. இந்த ப்ராடக்ட்காக தான் பிஸ்னஸ்க்காக ப்ராடக்ட் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். அப்போ மெனி லீடர்ஸ் ஒன்லி, ஓகே, பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய மிஷினாக தான் இருக்காங்களே தவிர அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் மற்றபடி பட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்கில் இருந்தால் கூட இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதையே உருப்படியாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் ஸ்டார்டிங் லெவலில் ஓகே இன்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ மெனி லீடர்ஸ் வந்துட்டு ஜாயினிங் மிஷின் மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. நோ மோர் ஸ்கில்ஸு, நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போய்கிட்டே இருக்குது. ரிப்பீட்டடாக ஒரே வேலையை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் திரும்ப அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். டீம் வருவாங்க, கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஜீரோவில் வந்து நிற்கும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அதுலேயும் ப்ராப்பரான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கிற டீம்ஸ் மட்டும்தான் நிலச்சி நிற்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சிஸ்டம்ன்றதை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். இட் இஸ் அ வெரி டஃப் சிஸ்டம். ஸ்டார்டிங்லேயே டூப்ளிகேஷன் பேஸ் பண்ணி மட்டும் கொண்டு போகிறது. அப்போ அதை விட சிம்பிளிஃபைடான ஒரு சிஸ்டம். நம்ம 3 வருஷத்தில் டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் பொசிஷன் அடைய முடியும்னு சொல்கிறது சும்மா கிடையாது. மிகப்பெரிய ஒரு R&D பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நம்ம நடத்துறதுக்கான விஷயம் இந்த ஒரு டூப்ளிகேஷன்லாம் நடக்காது எடுத்த உடனே. அண்டு அடுத்த பாயிண்ட், ஓகே, நிறைய எஃபோர்ட், டைம், எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். ஒரு ப்ராப்பரான சிஸ்டம், ட்ரைனிங், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் டூப்ளிகேஷன் அப்படின்றது டஃப்பான விஷயம். அப்போ அதை உருப்படியாக பண்ணணும். அதுக்கான சிஸ்டம், ட்ரைனிங், அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுவுமே நிறைய கம்பெனிஸில் கிடையாதுன்றது மிக வருத்தமான விஷயமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம எடுத்த உடனே ஒரு டீமை வந்துட்டு டீம் எடுக்க சொல்கிறதுன்றது சாதாரண ஒரு பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை லீடர்ஸ். ஓகே,
அப்போ அடுத்த 9th பாயிண்ட்டு, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்குள்ளே இருக்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அப்போ அந்த இன்கம்குள்ளே இல்லாமல் நான் அவனை சம்பாதிக்க வைக்கிறேன்னு நீங்கள் எப்படி வந்துட்டு மனசார வாயில் வந்துட்டு கூப்பிட முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டோடு தான் நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்க. அதனாலேயே நிறைய இடங்களில் நமக்கே இன்கமில் நம்ம இவங்களை வந்துட்டு பண்ண சொல்கிறோன்ற ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நிறைய லீடர்ஸோட மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ இதை எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக ஏன் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், ஒய் சேல்ஸ் பேஸ்டு சிஸ்டம். முதல்ல சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு இன்கம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேல்ஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஸ்கில்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டிங், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங். ஓகே, இந்த 6 ஸ்கில்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸில் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயினிங்கை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அதனோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஸ்கில்ஸ் பேஸ் ஸ்கில்ஸ் நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸை தான் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் டீம் மேனேஜ்மெண்ட்டில் போக போகிறீங்க. அப்போ சேல்ஸில் இந்த ஸ்கில்லை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு கஸ்டமருக்கு ப்ராப்பரான டைரக்ட் செல்லிங்குடைய ரியல் பர்பஸாக இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுடைய வேல்யூவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுத்து ஹெல்ப் பண்ணி, ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்றது நியாயமான ஒரு விஷயமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள் டியர் லீடர்ஸ், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வேணாம், ஒரு 20 to 30 கஸ்டமர்ஸ்க்கு ரியலாக உங்கள் கம்பெனி இருக்க ப்ராடக்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய வேல்யூ அண்ட் சர்வீஸை பக்காவாக கொடுத்து, ஓகே, நீங்கள் ஒரு நல்ல இன்கம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு டீமை கூப்பிடணும். 2வது பாயிண்ட்டு, ஸ்டார்டர்ஸ் வந்துட்டு ஈஸிலியாக வந்துட்டு ஒரு அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரே ஒரு ஸ்கில், சேல்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, ஓகே, டெஃபினெட்லி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 6 ஸ்கில் இருக்கு இல்லையா? அப்போ அதை ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், சேல்ஸில் நல்ல இன்கம் வரும். எம்ஆர்பி ரேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் லீடர் எடுக்கிறப்ப அதுவும் பிவி வேல்யூவில் வரும், டிபி ப்ரைஸுக்கு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. அதில் வந்துட்டு உங்களுடைய பிளானுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியான இன்கம் வரும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு மெயின் பாயிண்ட். இது ஸ்லைடில் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் லீடர்ஸ் எடுக்கிறப்ப இன்கம் கம்மியாக வரும். ஆனால் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு சேல் பண்ணால் ஒரு ப்ராடக்ட்லேயே மினிமமாக 200, 300, 500 வரைக்கும் வரும். ஓகே, அப்போ பெரிய லெவலில் ஒரு இன்கம் வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். இது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ஓகே, அப்போ சேல்ஸை வந்துட்டு குயிக்காக நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டு நல்ல இன்கம்குள்ளே அவங்க வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதில் அவங்க ஈஸியாக பிஸ்னஸ் விட்டு போக மாட்டாங்க. மினிமமாக ஒரு 500, 1000, 2000 அப்படின்ற ஒரு இன்கம் வந்தாலே அந்த டீம் வந்துட்டு நிலச்சி நிற்கும். அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஏன்னா எம்ஆர்பி ரேட்டில் நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும். அப்போ மக்கள் எடுத்த உடனே அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த இன்கம்காக தான் நிறைய தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ஒரு 5000, 10,000, 20,000த்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு அடிப்படை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நான் வந்துட்டு பங்களாவில் வாழக்கூடிய ஒரு கனவை எடுத்தோடனே காண்றதுக்கு எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? டீம் மேனேஜ்மெண்ட் மூலமாக டூப்ளிகேஷன் ஆகி பயங்கரமாக டீம் பெருசாகி வளர்ந்து அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கிறதுக்கு வந்துட்டு செகண்ட் திங்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக இன்றைக்கி எனக்கு சோறு வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது? கரெக்டாக இல்லையா? அப்போ சேல்ஸில் நிறைய எம்ஆர்பி ரேட் மூலமாக மிகப்பெரிய லாபத்தை அடைகிறப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பேஸ் இன்கம் எல்லாரும் டைரக்ட் செல்லிங் விட்டு போகிறதுக்கு மெயின் காரணமே அந்த 5000, 10,000, 20,000 வராமல் இருக்கிறது தான் எடுத்த உடனே டீம் மேனேஜ்மெண்ட்டில். ஓகே, அப்போ சேல்ஸில் அந்த இன்கம்மை குயிக்காக அடைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியாக. கரெக்டாக இல்லையா? அப்போ ஈஸியாக பிஸ்னஸ் விட்டு போக மாட்டாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு, ஒன்லி ஃபோக்கஸ் சேல்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த சேல்ஸ் ஸ்கில்லில் ப்ராடக்ட் நாலேஜ், சேல்ஸ் ஸ்கில் சம்மந்தப்பட்ட நாலேஜ், அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி 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 அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட்டில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப அதுலேயும் அதே சேல்ஸ் ஸ்கில் டீமை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்லி டீம் மேனேஜ்மெண்ட்டில் டீம் ஹேண்ட்லிங்கு, டீம் ரிட்டென்ஷனு, டீம் டூப்ளிகேஷன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இதில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கில்லை முடிச்சுட்டு அந்த ஸ்கில்லுக்கு போகிறப்ப வேறு லெவலில் அவங்க வந்து டெவலப் ஆக முடியும். அண்ட் இதுக்கு மேலே டைரக்ட் செல்லிங்கில் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப இட் இஸ் வெரி பிக் திங் அண்ட் ஈஸிலி அச்சீவ் குயிக்லி அண்ட் ரொம்ப ரொம்ப எளிமையாக பண்ண முடியும் லீடர்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணால் குயிக்காக டெவலப் ஆக மாட்டோமோ, டூப்ளிகேஷன் பண்ணால் டெவலப் ஆகிருப்போம் நினச்சிட்டு இருப்பீங்க. இருக்கிறதுலையே மிக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அறியாமையான ஒரு விஷயம் என்னென்னா, டூப்ளிகேஷனில் தான் பயங்கரமாக டீம் வரும்னு சொல்லிட்டு டைரக்ட் செல்லிங்கில் டூப்ளிகேஷன் பண்ணுறதுனால டீம் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீம் சிஸ்டமில் டூப்ளிகேஷன் நடக்கணும், நம்ம டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. டீமில் டூப்ளிகேஷன் நடக்கணும். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பண்ணுறது வேறு, நடத்துறது வேறு. ஓகே, அப்போ நீங்கள் ஆளை கொண்டு வந்து தெரிச்சு ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக உங்கள் டீமில் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் சேல்ஸ் மட்டுமே கற்றுக் கொடுத்து வேல்யூ கொடுத்து கொண்டு வர சிஸ்டமை கொடுக்குறப்ப டூப்ளிகேஷன் நடக்கும். சேல்ஸ் மட்டுமே பண்ணி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக பெரிய லெவலில் இன்கம்குள்ளே வரவும் முடியும். அப்போ ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் அண்டு ப்ராப்பரான சர்வீஸ் வந்துட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான மிகப்பெரிய சோர்ஸும் இதன் மூலமாக க்ரியேட் ஆகும். லீடர்ஸோட எனர்ஜி, டைம், எஃபோர்ட் வந்துட்டு
கண்டிப்பாக இதில் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, வெரி வெரி யூஸ்ஃபுல் கன்வர்ஷன். அவங்க வந்துட்டு உருவாகிறதுக்கு ஒரு லீடராக, ஒரு நல்ல சேல்ஸ்மேனாக இருந்துட்டு நல்ல ஒரு லீடராக உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். முக்கியமான ஃபைனல் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் ஓகே ஒரு 20,000 ரூபா இன்கமில் கூட இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டு 2 லட்ச ரூபா 2 கோடி ரூபா இந்த பிஸ்னஸ் சம்பாதிக்க முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா உங்களால்? அதே நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு 3 to 6 மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம்குள்ளே வந்து ஒரு 30,000 ரூபாலேருந்து ஒரு 50,000 ரூபா ஒரு இன்கம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே, ஆஃப்டர் ஸ்ட்ராங் இன் சேல்ஸில் நீங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு 30,000 ரூபாலேருந்து ஒரு 50,000 ரூபா இன்கம்குள்ளே நீங்கள் இருக்கிறப்ப, நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, அப்போ சேல்ஸில் நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப ஓகே, உங்களுடைய பொட்டன்ஷியல் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு 50,000 ரூபா ஆல்ரெடி இன்கம் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உன்னை நான் சம்பாதிக்க வைக்கிறதுக்கான வழியை நான் காட்ட முடியும், அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப அதனோட எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எடுத்தவொடனே புதுசாக வர்றவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கே 5,000 கூட வந்திருக்காது, ஆனால் அவங்க 5 லட்சம் சம்பாதிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு மனசிலிருந்து அந்த வார்த்தைகள் வராது. ஓகே, அப்போ மனசிலிருந்து ஆடித்தனமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் நடக்கணும்னா சேல்ஸில் பண்ணி நீங்கள் ஒரு இன்கமில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகிறது தான் நியாயமான விஷயம். உங்கள் டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ் வந்துட்டு இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. தெரியும், அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியணும், இல்லைனா வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு மாற்றினோம்னா அவங்க இன்கம் பாதிக்கப்படும்ன்ற பயத்தில் தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம சொல்ல அப்படின்னா லீடர்ஸ்னால அதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ உங்கள் டீமில் அந்த விஷயம் பண்ணலன்னா நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து சீரியஸாக பண்ணலாம். அப்ளைனோட சப்போர்ட் எப்போவுமே முக்கியம் தான். அதே சமயம் அப்ளைன்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கண்மூடித்தனமாக பண்ணுன்றது கிடையாது இல்லையா? புதுசாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தரமான அப்ளைன் தான் எப்போவுமே நல்ல லீடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஒரு சிஸ்டமை நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் பெரிய லெவலில் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்கான விஷயத்தை கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி அதன் மூலமாக லீடர்ஸும் நல்லா இருந்து மிகப்பெரிய டீமை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஓகே க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே, மக்களுக்கு வேல்யூ கொடுத்து இந்த ஒரு பிஸ்னஸ் மூலமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனிவே டியர் லீடர்ஸ், அப்போ சேல்ஸை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீடர்ஷிப்பை கற்றுக்கிட்டு ஒரு 3 வருஷத்தில் டைரக்ட் செல்லிங்கில் அதுக்கு மேலே வேலையே கிடையாதுன்னு பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 வருஷம் நீங்கள் சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆனால் கூட இந்த 30,000 50,000 இன்கம் வரதுக்கு, அதுக்கப்புறம் 2வது வருஷம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட், 3வது வருஷம் லீடர்ஷிப், இந்த 3 வருஷத்தில் உங்கள் கம்பெனியோட டாப் பொசிஷனுக்கு நீங்கள் போக முடியும் இந்த சிஸ்டம் மூலமாக. இது மிகப்பெரிய R&Dக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சீரியஸாக கற்றுக்கணும்னு யாராச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஸ்கில்லு, நாலேஜ், கைடன்ஸு, ப்ராப்பரான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் எ கம்ப்ளீட் டைரக்ட் செல்லிங் மறுபடியும் வெர்ஷன் 2.0 லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். அதுக்கான விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கீங்கனாலும் நீங்கள் உங்களோட ட்ரைனிங் வந்துட்டு இதற்காக கொடுக்கப்படும். நீங்கள் டீமாக இருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப ஒரு மினிமமாக 10 பேருக்கு மேலே உங்கள் டீமில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்ப்ளீட் ட்ரைனிங்கில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு சிஸ்டமை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் டீமை ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ட்ரைனிங்கோடு நீங்கள் க்ரோத் பண்ணுறதுக்கான விஷயங்களை ஓகே மினிமம் 1 year to 3 yearsக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு சீரியஸாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய டைம், எனர்ஜி, எஃபோர்ட் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பணம் செலவு பண்ணுறதுக்கு பல தயக்கம், யோசனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை உடச்செறிஞ்சு வெளியே வந்தால் மட்டும்தான் நிறைய டெவலப் ஆக முடியுன்றதை நான் என் லைஃப்பில் அடிபட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இன்ஃபேக்ட் நானும் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் தான். ஓகே, நம்ம எந்த அளவுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெருசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பிஸ்னஸில். ஆனால் நாலேஜை கற்றுக்கிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ட்ரைனிங் சப்போர்ட்டோட நிறைய கம்பெனிஸில் இல்லாத பல லீடர்ஸ், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற லீடர்ஸே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓகே ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயுமே நீங்கள் சீரியஸாக இருக்கணும்னா நமக்கு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலில் குயிக்காக வரும், இல்லைனா அதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ரியலாக சீரியஸாக இருக்கவங்க இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் வரும். யாரெல்லாம் சீரியஸாக இருக்கீங்களோ அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஓகே அதுக்கான விஷயங்களையும் நீங்கள் அடுத்த லெவல் கற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் டீமுக்கும் உங்கள் கம்பெனியில் இருக்க லீடர்ஸ்க்கும் கொடுத்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி R&D பண்ணி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். எனிவே டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காகவும் டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ்க்காகவும் இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி நிறைய விஷயங்கள் மெனக்கிட்டு அடுத்த லெவல் கொண்டு போக போகிறாங்க பெரிய லெவலில். ஸோ அதுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வரும். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம திணறீங்களா? இன்வைட் பண்ணா மீட்டிங்கே சுத்தமா வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா? பிரசன்டேஷன் எப்படி தரமா கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்க கம்பெனில கொடுக்குற பிரசன்டேஷனும் கரெக்டா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய போனை வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரெஸ்பான்ஸே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீம் கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க, ஃபாலோ அப் எப்படி பண்றதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்றதுன்னு தெரியல, உண்மையிலுமே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல, எந்த சப்போர்ட்
பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்லாக இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 499 அப்படின்ற காஸ்ட்ல 3 days நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாஸ்டர் ப்ரோக்ராம் கமிங் வீக் மண்டே டு வெனஸ்டே மார்னிங் 5 AM to 7 AM நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ப்ரோக்ராமை சீரியஸாக இருக்க பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்களும் உங்க டீமும் உங்க நெட்வொர்க் பிசினஸ்ல நல்ல வெல்த்தை சம்பாதிச்சு ஹாப்பியா இருங்க.